இயேசுவினுடைய வாழ்நாளிலே, அதுவும் அவருடைய பணி காலத்திலே இருந்த அரசன்தான் ஏரோது. இயேசுவை காண வேண்டுமென்று ஆவல் கொண்டிருந்தான். எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் அந்த ஆர்வத்தை செயலாக்குவதுதான் கடினம். ஏரோதிடம் இருந்தது நல்ல எண்ணம், ஆனால் அந்த எண்ணத்தை செயல்படுத்தவில்லை. நினைத்து பாருங்கள், ஒருவேளை ஏரோது இயேசுவை பார்த்திருந்தால், அவருக்கு செவிசாய்த்திருந்தால் மனமாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஏரோதுக்கு ஒருவேளை பயமாக இருக்கலாம். அதிகாரம், பலம், பாவ வாழ்வு, இதிலே எல்லாம் திளைத்திருந்தவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிற பொழுது இயேசுனுடைய போதனையை கேட்டால் நாம் மாறிவிடுவோமோ, நம்மளே மாற்றம் ஏற்படுமோ, அதனால் பிறர் நம்மை மதிக்க மாட்டார்களோ, இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் இருந்திருக்கும். கடைசி வரை மாறவே இல்லை. பாவியாகவே கடவுளிடமிருந்து விலகியே இருந்து விட்டான். முதலிலே இயேசுவை சிந்தித்தது இயேசு சிறைப்படுத்தப்பட்ட அன்று. அதுவும் இயேசுவை ஏளனம் செய்தது தான் மிச்சம். ஏரோதிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. நாம் எல்லோருக்குமே நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. ஏரோதுக்கு பல மனிதர்கள் மூலம் இயேசுவை பற்றிய செய்தி வந்திருக்கிறது. இயேசுனுடைய போதனை, புதுமைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். எதுவும் அவனை ஒன்று செய்யவில்லை. அதே போல கடவுள் நம்மிலே செயலாற்ற பல்வேறு விதத்திலே பல மனிதர்கள் நிகழ்வுகள் வழியாக தொடர்பு படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். மாற்றம் நம்மிலே உருவாக வேண்டுமென்றால் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், தேடி வர வேண்டும். அது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது, கடவுளுக்கும் புகழ் சேர்க்கும். ஏரோதை போல் ஒரு நாளும் நாம் இருக்கலாகாது. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.